லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் சக்தி, என்னாச்சு? ஏன் கத்துற? ஏய் சக்தி, என்னாச்சு? யமுனாவுக்கு என்ன? நீ ஏதாவது கனவு கண்டியா? என்ன கனவு சக்தி? சக்தி பயப்படாத, ஒன்னும் ஆகாது. சாமியை கும்பிட்டு படுத்தா ஒன்னும் ஆகாது, சரியா? இல்ல, நான் இப்பவே யமுனாவை பார்க்கணும். வா வெற்றி. என்ன சக்தி, நீ மிட் நைட் ஆயிடுச்சுல, இப்ப எப்படி போக முடியும்? இல்ல, நான் யமுனாக்கா கிட்ட பேசி ஆகணும். யமுனாக்கா எப்படி இருக்கான்னு அவகிட்ட ஒரு 4 வார்த்தை பேசாத வரைக்கும் எனக்கு மனசே ஆறாது. இப்ப என்ன பண்றது? வெற்றி, நான் ஏதாவது ஒண்ணு டேஸ்ட் பண்ணிருந்தா, தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிரு. எங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து வெற்றி. ஏய் சக்தி, எந்திரி. நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே யமுனா கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. இன்னும் 10 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தலைன்னா இன்னும் 3-4 வருஷத்துக்கு யமுனா கழுத்துல தாலி ஏறாது. திவ்யா, நம்ம கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்தடியில் இருக்கேன்டா, கொஞ்சம் உடனே வரியா? டேய், நானும் சக்தியும் தூங்கிட்டு இருந்தோம்டா. சக்தி ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா போல. திடீர்னு யமுனாக்கான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு உடனே யமுனாக்காவை பார்க்க போலான்னு சொல்லிட்டா. ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப கூட்டிட்டு போக முடியாது, காலையில கூட்டிட்டு போறேன்னு சமாளிச்சு படுக்க வச்சிருக்கேன். அதான் அப்படியே ஒன்றும் புரியாம வண்டியில வந்து உட்காந்துட்டு போன் அடிச்சேன். சரி, வந்துட்டு யமுனாக்கு வேற இப்படி நடந்து போச்சுல்ல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த தாலி மேல இருந்து விழுந்துச்சுடா. மேல இருந்து தாலி விழுந்துச்சா? அண்ணே, என்னண்ணே யமுனா கல்யாணம்ன்றா, தூங்க விட மாட்டாங்கன்றா, மேல இருந்து தாலி விழுந்துன்றா, ஏதாவது புரியுமா சொல்லுண்ணே. ஆமாண்ணே, யமுனாக்கு எல்லாம் தப்பாவே நடக்குதே, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்டா. அந்த கடவுளே கரெக்டா என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லிருச்சு போல. இதுக்கப்புறம் முன் வச்ச காலை பின் வைக்க போறதே இல்லடா. என்ன முடிவுண்ணே? நாளைக்கே யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணமா? என்னண்ணே சொல்ற? அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த வெற்றி செய்யறான். நீ பண்ணி வைக்கலாம், ஆனா இந்த சக்தி அண்ணின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணா அவங்க உன்னை வச்சு செய்வாங்களே, அப்புறம் என்ன பண்ணுவ? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? பார்த்துக்கலாம். என்ன அமுச்சுட்டு நீ கார்த்திக் சாரை தனியா பார்க்கும் போது நினைச்சேன் இப்படிதான் பண்ணி வைப்பேன்னு. அண்ணே, இது சாதாரண விஷயம் இல்லைண்ணே, கொஞ்சம் யோசிச்சு செய்யி, அப்புறம் பார்த்துக்க. இனிமே யோசிக்க ஒன்றும் இல்லடா, நான் முடிவெடுத்துட்டேன். ஏறுங்க. ஓகே, டேய் பிளான் எந்த இடத்துலயும் மிஸ் ஆயிர கூடாது. சூப்பரா பண்றப்பா.
அண்ணே அண்ணனா அண்ணே அண்ணே இருங்க, என்னங்க குடிங்க. உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், குடிங்க. டேய் திடியா, எப்ப இருந்துடா அண்ணன் நானு? டேங்க அப்பா. அண்ணே அதானே எனக்கும் தெரியல, ஒரே பதட்டமா இருக்குனே. உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், குடிங்கண்ணே. பயப்படாம குடிங்க திடீர்னு. பயப்படாம பரவாயில்ல, நீ இருக்கட்டும் இருக்கட்டும். அண்ணே டேய் என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? பூஜா என்கிட்ட அற வாங்கினதுக்கு திடீர்னு தானே காரணம். அதான் அவருக்கு இந்த கவனிப்பு எல்லாம். அட பாவி, நான் தான் பூஜாவை ஃபாலோ பண்ண சொன்னேன்னு இவகிட்ட சொல்லவே இல்லையா? சத்தியமா சொன்னேனே. நீ வீட்ல இருந்து சும்மா ஐடியா சொல்லிட்டு ஆச்சா? அவ பின்னாடியே தெரியாம போய் அவ பேசும்போது கரெக்டா வீடியோ எடுத்து அனுப்புனது எவ்வளவு பெரிய வேலை. சூப்பர்ண்ணே, கலக்கிட்டீங்க. சில பேர் மாதிரி சும்மாவே இருக்காம ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. திடியா, கூடவே இருந்த அண்ணனுக்கு சதி பண்ணிட்டேல்ல? அண்ணே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிடா, பரவாயில்ல. வாங்க நம்ம வேலையை பார்க்க போலாம் வாங்க. வேலையா? என்ன வேலை? அது நாங்க எப்பவும் செய்யற வேலை இல்ல, அத சொன்னேன். ஓ, வட்டி வசூல் பண்ற வேலையா? இல்ல 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 இல்ல, வேலைனா வேலையா என்ன? அப்படியே சும்மா ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். என்னடா திடியா? ஆமா ஆமா, அப்படியே வீட்டுக்கு வந்துருவோம். இதுக்கு பேரு வேலையா? இதுக்கு பேரு வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறது. அத தெளிவா சொல்லணும். சும்மா எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்ட. நீங்க யாரும் இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு நாங்க போயே ஆகணும், ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஆமா நாங்க போயே ஆகணும், முக்கியமான வேலை. ஓஹோ, அப்போ நானும் உங்க கூட வரேன். அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு நானும் பாக்குறேன். நான் குடிக்கல. சீக்கிரம் வந்து வண்டி எடுங்க, போலாம். சக்தி, இனிமே உங்ககிட்ட உண்மையை மறைக்க முடியாது, எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். என்னடா திடியா, எவ்வளவு நேரம் தான் சக்தி கிட்ட நம்ம உண்மையை மறைக்கிறது? சொல்லிதானே ஆகணும். சக்தி, என் ஃப்ரெண்டுக்கும் அவனோட லவ்வருக்கும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? இதெல்லாம் வேற சைடு பிசினஸ் பண்றியா? சக்தி, இது பிசினஸ் இல்ல, காதலுக்காக, அவங்களோட காதலுக்காக. எஸ், காதலுக்காக. உன்ன நம்ப முடியலையே. சத்தியமா சக்தி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனா என் ஃப்ரெண்டோட அம்மா காரணமே இல்லாம அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காங்க சக்தி. பாவம்ல அந்த பொண்ணு 2-3 தடவை தற்கொலை எல்லாம் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கா. என் ஃப்ரெண்டால அவங்க அம்மாவை எதிர்த்து முடிவெடுக்கவும் முடியல சக்தி. ஏன்னா அந்த அம்மா தற்கொலை பண்ணி என் ஃப்ரெண்டை மிரட்டுறாங்க. அதே சமயம் அவன் லவ்வரையும் அவனால மறக்க முடியல சக்தி. இப்ப சொல்லு சக்தி, நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். என்னடா? இது என்ன கேள்வி வெற்றி? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நியாயம். ஏய் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல சக்தி ஒத்துப்பான்னு. ஆனா நீ பொய் சொல்லல. 2 பேரும் நிஜமா தானே லவ் பண்றாங்க? சத்தியமா லவ் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும்ல நீ. என்ன? எனக்கு தெரியுமா? அதுல நீ 2 பேர் லவ் பண்ணிட்டு அந்த கல்யாணம் நடக்காம போயிருச்சுன்னா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமா, பாவம் கார்த்திக் சாரும் யமுனா அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க கல்யாணம் நடக்கல. யமுனா அக்கா முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதனால வெற்றி, நீ போய் முதல்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. டேய் டக்குனு ஏறுங்கடா. ஏறுடா, போடா. முதல்ல ஏறு போ. சக்தி, கிளம்புன்னு சொல்லிட்டு வண்டியிலே உட்கார்ந்தா எப்படி சக்தி? நீ கொஞ்சம் இறங்கிறியா? நாங்க சீக்கிரம் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். நல்ல பொண்ணு, நீ சொன்னோட்டி இறங்கிட்டாங்க. இந்தாங்க நீ டீ நல்லா இருந்துச்சு. வெற்றி வெற்றி, ஒரு நிமிஷம்.
நானும் உங்க கூட வரவா? அண்ணே இப்படி திருட்டுத்தனமா நடக்கிற கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சக்தி. அங்க அடிதடியெல்லாம் நடக்கும். ஆமா நீ உன்னை கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம அடிதடினா உனக்கு பிடிக்காது இல்ல சக்தி, அதனாலதான். அண்ணா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இவன மாதிரி ரவுடி கூட எல்லாம் பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அடிதடிங்கிறான், வெட்டு குத்தங்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையான? தேவையில்லை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு அப்பாவின்னு. ஏன்னு உங்களுக்கு இவன் சகவாசம்? சரி தங்கச்சி, சரி அண்ணி. சகவாசத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். எதுக்கும் இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. சரிங்க அண்ணி. பாய். அண்ணி பாய் அண்ணி. பாய். அண்ணே இங்க எதுக்குனே வந்திருக்கோம்? இருடா சொல்றேன். தள்ளி நின்னுடா. மர்மோனே. சரி சரி. அங்க பாரு. அண்ணே இவங்க எதுக்குனே வர சொன்னா? டேய் சக்தியே சொல்லிட்டா யமுனாவுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. ஆமா அண்ணா அண்ணி எங்கன்னு அப்படி சொன்னாங்க? அவங்க சொன்னது கல்யாணம் உன் ஃப்ரெண்டுக்குன்னு நினைச்சுதான். டாய் அப்ப கார்த்திக் சார் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. கரெக்டான பாயிண்ட் தான்டா. வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. என்ன மர்மனே நீங்க என்ன திடீர்னு போன் போட்டு வான்னு கூப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே ஓடல, அப்படியே வேலையெல்லாம் போட்டுட்டு வரேன். அச்சச்சோ. இப்ப நீங்க மட்டும் மெஸ்ஸுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அக்கா சூப்பரா காப்பி போடும். அந்த காப்பிய வடையோட தொட்டு சாப்பிட்டுட்டு கதை பேசணும்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சரி சொல்லுங்க மர்மனே. அண்ணே இந்த அக்கா உன்னை ஆசையை மருமகனேன்னு கூப்பிடுது. இப்போ மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பயந்தாங்கொழி நினைச்சிட்டியாக்கும்? நான் தூத்துக்குடிக்காரில. ஆமா வெளுத்து வாங்கி போடுவேன். அவன் கிடக்கான் சின்ன பையன். நீங்க சொல்லுங்க மர்மோனே, இப்போ மலைய மணல் கயிறால இழுத்து கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா அத கூட இழுத்துட்டு வந்து உங்க காலடியில வச்சிருவேன். அப்படி சொல்லுங்கக்கா. அக்கா இது சின்ன விஷயம் தான். சின்ன விஷயமா இருந்தானே பெரிய விஷயமா இருந்தானே சொல்லுங்க மர்மோனே. எங்க சின்னுக்குட்டிய கல்யாணம் பண்ண மாப்பிள்ள நீங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஏதோ வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. எங்க மீனாட்சி அக்கா எப்பவுமே சைவ சாப்பாடுல அசத்திரும், அதை அப்படியே தூக்கி தூர வச்சிருங்க. நாம அசைவத்துல அசத்திருவோம்ல. உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணுமா இல்ல இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வேணுமா? சொல்லுங்க. ஐயோ ஏன்டா சாப்பாட பத்தி பேசிட்டு இருக்கும்போது முக்கிக்கிட்டு இருக்க? காலையில போனியா இல்லையாடா? அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா. அது ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? கொஞ்ச நேரத்துல யமுனா இருக்காங்கல்ல, அவங்கள பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு வரீங்களா? ஐயோ என்ன மர்மோனே நீங்க, இதுக்காகவா இப்படி சுத்திக்கிட்டு வந்தீங்க? அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கோயிலுக்கே டைரக்டா கூட்டிட்டு வந்திருப்பேன். மர்மோனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நின்னு போச்சு, மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அதுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சு கூப்பிட்டீங்க பாத்தீங்களா? அடடடட உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மர்மோனே. சுத்தி போடணும். ஏய் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு, அதாவது ஓனாய மடியில கட்டிக்கிட்டே திரியறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தனை பக்கத்திலேயே வச்சிட்டு இருக்கீங்களே, ஒதுக்கி வைங்க. அப்புறம் மர்மோனே நான் கிளம்பட்டுமா? அக்கா யமுனாவை கூட்டிட்டு வரும்போது கொஞ்சம் ரகசியமா கூட்டிட்டு வரீங்களா? ரகசியமா தானே கூட்டிட்டு வரணும், நான் பாத்துக்கிறேன். சூப்பர். ஆனா மர்மோனே எதுக்கு கோயிலுக்கு வர்றதுக்கெல்லாம் பட்டுக்குட்டி எப்படி ரகசியமா கூட்டிட்டு வரணும்? அது அண்ணே அப்படின்னா சொல்ல போறியானே? டேய் சொல்லிதானடா ஆகணும். ஆமாமா அக்கா, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். அட தைரியமாருனா என்ன உயிர் போற விஷயத்தையா சொல்ல போறிய? சொல்லுங்க மர்மோனே. அக்கா நீங்க யமுனாவை கூட்டிட்டு வரும்போது அங்க கார்த்திக் சார் ரெடியா இருப்பாரு. சரி நீங்க வந்த உடனே உங்க தலைமையில 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான்க்கா, சின்ன விஷயம் தான்க்கா.
பண்ணிடலாமா? அக்கா நல்லு. அக்கா 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 அண்ணே, அக்கா எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தையில இப்படி சிலையா மாத்திட்டியனே. சரி இரு. டேய், அக்காவை நார்மலா கொண்டு வரதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன டெக்னிக்னே? மெஸ்ஸில் அது வேணும் இது வேணும்னு கேளேன். அக்கா ஒரு வடை, மசால் வடை. வந்துருச்சு. அப்பாடா தெரிஞ்சுட்டாங்க. மருமோனே, இப்படி ஒரு காரியத்தை நான் பண்றதுக்காகவா போன் பண்ணி என்ன? அக்கா நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு புரியுதா? வந்தப்பே சொன்னானே. மருமோனே, மீனாட்சி அக்கா கையிலே சோறு தின்னவன் நான் போய் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும் சொல்லுங்க? சரிக்கா, நீங்க யமுனா பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இன்னும் 10 நாள்ல கல்யாணம் ஆகலைன்னா யமுனா இப்படியே 4 வருஷம் இருக்கணுமா? அது மட்டும் உங்களுக்கு சந்தோஷமாக்கா? புரியுது, ஆனா நான் போய் இதை எப்படியா பண்ண முடியும்? மீனாட்சி அம்மாவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர்னு. அப்புறம் என்னக்கா, நம்ம நல்ல விஷயம் தானக்கா செய்ய போறோம். சொல்லியிருக்காங்க, ஆனா நான் எப்படி மீனாட்சி அக்கா முகத்துல? மீனாட்சி அம்மா திட்டுவாங்க தான், வாங்கிக்கலாம்க்கா. யாருக்காகக்கா? நீங்க தூக்கி வளர்த்த யமுனாக்காக தானே? ஆமா ஐயா, 3 பிள்ளைகளையும் நான் தான் தூக்கி வளர்த்தேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுயா. அப்புறம் என்னக்கா? சரி மருமோனே, செய்யறேன். ம். யாருக்காக? நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகளுக்காக தானே. அதுங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். பட்டுக்குட்டி அவர் மேல ரொம்ப ஆசைப்படுது. அவிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா போதும். அதுங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு எங்க சில்லுக்குட்டி அது வாழ்க்கையே தியாகம் பண்ணிருச்சு. ஏதோ என்னால முடிஞ்சது. என்ன, எங்க மீனாட்சி அக்கா என் மேல கோவப்படும், அவ்வளவுதானே. அதை சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி. எக்கான அது காலில் விழுந்தா தங்கச்சின்னு என்னை பிடிச்சு தூக்கிடும். செய்யற மருமோனே, அக்கா, சும்மா இல்ல, நீங்க ரொம்ப எல்லாம் thanks எப்படி அக்கா. பண்ணுங்க. அக்கா நீ முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்க்கா. இங்க பாருடா, என் கையெல்லாம் எப்படி நடுங்குது. எப்படி நடக்குது? சிங்க பெண்ணாடா, இருந்தாலும் செய்யற. எதுக்காக தெரியுமா? என் பட்டுக்குட்டிக்காகவும் என் சிங்கு குட்டிக்காகவும் தான். மருமோனே, சின்ன ஒரு அப்ளிகேஷன். நீங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களோட பழகுறதுனால எல்லாமே உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மருமோனே, நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அடுத்த தடவை இந்த மாதிரி கேட்கும்போது பெரிய விஷயத்துக்குனே சொல்லி கேளுங்க. என்ன மருமோனே? அப்ப வரட்டுமா? வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஐயோ, மீனாட்சி அக்கா மூஞ்சில எப்படி முடிப்பேன்? சிங்க பெண்ணு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சிங்கத்தான் அசிங்கப்படுத்திட்டு பாய். பாவம் பைத்தியமாவே மாறிடுச்சு. அண்ணே, இந்த அக்கா வரும்போது எப்படி சந்தோஷமா வந்துச்சு. வாய் நிறைய காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, வடை சாப்பிட்றீங்களா, பிரியாணி சாப்பிட்றீங்களா கேட்டுச்சு. ஆனா இப்ப அந்த அக்காவே பிரியாணி போட்டு அனுப்பிட்டேன்னு. பாவம். மீனாட்சி அக்கா குதி குதி குதிக்குமே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, யமுனா வர வச்சுட்ட. கார்த்திக் சாரா வண்டியிலே இருங்கடா, சொல்றேன். வண்டியிலரா வாயா பாத்து பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. யாரு வண்டி? இருடா, இந்த வழியா போய்க்கிறேன்டா. மா 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 என்னடா மா எதுக்குமா இப்படி பண்ணீங்க? என்னடா வந்ததும் வராததுமா கேள்வி எல்லாம் அப்படியே தூள் பறக்குது. மா, நேத்து 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? அது அது வந்து ஆமாண்டா, உனக்கு பொண்ணு பார்க்க தான் போகணும். இப்ப என்ன அதுக்கு? என்ன விளையாடுறீங்களா? என்ன அசால்ட்டா சிம்பிளா சொல்றீங்க பொண்ணு பார்க்க போகணும்னு? இங்க பாருங்கம்மா, என்ன கேட்காம என்னோட கல்யாணத்துக்கு நீங்க எப்படி பொண்ணு பார்க்க போனீங்க? என்னடா எல்லாம் உன் சம்மதத்தோட தான் செய்யணுமா? இவன் சம்மதம் கேட்டுதானே நாம 2 தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம். அதோட லட்சணம் தான் நமக்கு தெரிஞ்சதே. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். சும்மா அவங்கள குத்த சொல்லாதீங்க, சரியா? என்ன கார்த்திக், இவ்வளவு தூரம் எங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட நீ? இங்க பாருங்கம்மா, என்ன கேட்காம நீங்க பொண்ணு பார்க்க போனது தப்பு. இங்க பாருங்கம்மா, தெளிவா சொல்ல 2 பேரும் கேட்டுக்கோங்க. யமுனாவை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் சரி, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன ஆனாலும் யமுனா தான் என் ஒய்ஃப். இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
நீங்களா போய் ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறீங்க. என்ன சார் இது? அம்மானு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, என்ன கார்த்திக் சார்? நான் நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? எதுக்கு இங்க வந்தா? பாருங்க சார், அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவங்களும் உங்களுக்காக எத்தனை வாட்டி தான் மீனாட்சி அம்மா வீட்டு வாசல்ல ஏறி இறங்குவாங்க சொல்லுங்க? ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நடக்கலனா அதுக்கு இவங்களா காரணம்? என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி என்ன ஏமாத்தலான்னு பிளான்? ஆட நான் ஏமா அப்படி எல்லாம் பிளான் பண்ண போறேன்? இப்போ சார் வந்து ப்ரொஃபசரு, அவரு பாட்டுக்கு உங்க பேச்ச கேட்காம நான் இஷ்டப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாருன்னா அப்புறம் அவர்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாம் இப்படியே கிளம்பி போயிட மாட்டாங்களா? அப்புறம் சாருங்கிறதுக்கு என்ன மரியாதை? நாளைக்கு காலேஜ்ல ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட படிக்கிற பசங்க இவரால கண்டிக்க முடியுமா? அப்புறம் நீங்களும் ஒரு பொண்ணு பின்னாடி போனவர் தானே அப்படின்னு கேட்டா பசங்கிட்ட என்ன பதில் சொல்லுவாரு சாரு? வெற்றி, நீ அப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாமா, நீங்க எந்த பொண்ணை கை காட்டுறீங்களோ அந்த பொண்ணு கழுத்துல இவர் தாலி கட்டுறதாமா நியாயம். வெற்றி, நீங்களும் இப்படி பேசுறீங்க, என்னால நம்பவே முடியல வெற்றி. சார் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க அம்மா அப்பா சம்மதத்தோட யமுனா கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தா கட்டுங்க. அப்படி இல்லனா உங்க அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க.